வந்து லைகா கிட்ட சொல்லி விடாமுயற்சி அப்டேட் பண்ண கூட சொல்லுங்க. ஏன்னா தலை பைக் ஓட்டின்னு இருக்காரு, அவரை கூட்டின்னு வந்து நடிக்க வைங்க. சைக்கோத்தனமான இது மஜா வந்துச்சு. ஓஜி தளபதி வந்து பார்ட் 2 வரப்போகுது சொல்றாங்க. போட்டு பார்ட் 2 வரப்போகுது சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? தளபதி அரசியல் வெயிட் பண்றோம். நச்சா கூட நல்லா தான் இருக்கும். கட்சிக்கு போனா சப்போர்ட் பண்ணுவோம். அப்புறம் நாங்க இருக்கோம் ஆல்ரெடி கட்சியில. படம் வேற லெவல் தான். அவ்வளவுதான். பிளாஸ்ட் பிளாஸ்ட் சொல்லுங்க ப்ரோ. எது ப்ரோ படத்துல? ஏன்னா ரெண்டு தளபதி டோனி இன்ட்ரோ தான் செம்மையா இருந்துச்சு. பிஜிஎம்லாம் மாஸ் பண்ணிட்டாங்க. பிஜிஎம்லாம் நான் 3வது தடவை பாக்குறேன் தியேட்டருக்கு வந்து. எப்படி இருக்கு? 3 தடவை பாக்குறேன். சூப்பரா இருக்கு. இன்னொரு தடவை கூட பார்க்கலாம். 3 மணி நேரம் லாக் ஆகுதுன்னா உங்களுக்கு எப்படி வந்து? லாக்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சீக்கிரமா போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த் ஆச்சு. ஆனாலும் நல்லா இருந்துச்சு. ஓகே ப்ரோ. பாட்டு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு? எல்லா பாட்டும் நல்லா தான் இருக்கு. எல்லாரும் எல்லாம் எந்த போய் ஆடி இருந்தாங்க. இவன கலாச்சாங்கல்ல. ஆமா. தியேட்டர்ல பாக்கும்போது எப்படி நல்லா தான் இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. பாட்டுனா பங்கம் பட்டாங்க. சரியா இருக்கு. வைப் ரோஹினினாலே வைப் தான். ரோஹினினாலே நாங்க தான் அந்த மாதிரி. மதுரை சேம் ஆஸ்வல் படம் நல்லா இருக்கு. மதுரையில இருந்து வந்துருக்கோம். அந்த ரோஹினி தியேட்டர்ல வந்து என்ஜாய் பண்ணோம். செம்மையா இருக்கு. நீங்க 10 தடவை பாத்துட்டீங்கல்ல? ஆமா. 3 மணி நேரம் படம் ஸ்லோவா போலாம் நினைக்கிறேன். அதுதான் ஸ்லோவா தான் போகுது. அந்த 30 மினிட்ஸ் தான் ஃபாஸ்ட். பயங்கரம் என்ஜாய் பண்ணலாம். சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் இல்ல. ஜாலியா வந்து படத்து திருப்பி வந்து பாருங்க. ஒரு 600 பாட்டி அடிக்கிற மாதிரி பாருங்க. அப்பதான் லீவ் ஜெயிக்க முடியும். அதேதான் அங்க பாருங்க. நாங்க அந்த மட்டைக்காக தான் அந்த பொண்ணை கூட்டு வந்தோம். செம பண்ணு ஜாலியா இருந்துச்சு. த்ரிஷா வந்து திரும்ப இந்த மாதிரி ஏதாவது நல்ல பாட்டு பண்ணுங்க. ஜீவன் தான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். படம் செம்மையா இருந்ததுல. படம் வந்து இதோட வந்து 3வது தடவை பாக்குறேன் நான். 3 தடவை 4 தடவை பாத்தீங்க. நிறைய பேர் ஸ்லோவா இருக்கு. 3 மணி நேரம் படம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? தளபதி கோசம் பாக்குறது படம். கதை கோசம் போல யாருமே தளபதி கோசம் எனக்கு பிடிக்க. தளபதி பிடிக்க அதனால போகணும் பாக்குறேன். ஓகே. 2 தளபதி இருந்தாங்க. ஜீவன் காந்தி 2 பேர்ல யாரும் தளபதினாலே பிடிக்கும். அது நம்ம 2 பேரும் அவங்களால ஸ்கிரீன்ல தளபதி தெரியுறாரா அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா. அழகிய தமிழ் மகன் பார்த்தோம். அழகிய தமிழ் மகனுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரோல் பண்றாரு. இது நெகட்டிவ் ரோல் சொல்றதை விட பேட்மேன்ல ஜோக்கர் வருவார் பாத்தீங்களா, அந்த ஒரு சாயல்ல இருக்கும். பார்க்கும் போதே ஒரு வித்தியாசமா இருக்கும். ஒரு சைக்கோ கலந்த வில்லத்தனமா இருக்கும். நல்லா நடிச்சிருக்காரு. ஓகே ப்ரோ. ரோட் வெர்சஸ் ஓஜின்னு முடிச்சிருக்காங்க. தளபதி அரசியலுக்கு போறாரு. எப்படி அடுத்த பார்ட் எப்படி வரும் தெரியலையே. அது ஒரு சர்ப்ரைஸ் தான். அது வந்து யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. பாப்போம். வெயிட் பண்ணி பாப்போம். சாமையா இருந்துச்சு படம். எத்தனை தடவை பாத்துறீங்க? இப்பதான் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம். 3 மணி நேரம் படம் எப்படி போச்சு? மஜாவா இருந்தது. ஓகே. 2 தளபதி இருக்காங்க. யாரு? இளைய தளபதி இல்ல, தளபதி தான் பிடிச்சிருந்தது. சரி சரி ப்ரோ. கடைசில எல்லாம் க்ளோன்லாம் வர மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அதெல்லாம் அது லைட்டா ஓகே தான் ப்ரோ. டிஐடிங் பண்ணது கொஞ்சம் முக்கியம் பண்ணிருக்காங்க. அந்த இது விஜய் நாளையே திருப்பி விஜயை போட்டு வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் ஓகேயா இருக்கு. இல்ல அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்தது அதெல்லாம் எதிர்பார்த்த அளவுலாம் இல்ல. ஆனா படம் ஓகே நல்லா இருக்கு. மங்காத்தா பிஜேபி தான் படத்துக்கு வந்ததே. அதுதான் டபுள் ஆக்ஷன் வேற லெவல் பண்ணிருக்கேன். நல்லா தடவை பாக்குறீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஓகே. 3 மணி நேரம் படம் எங்க ஸ்லோ போற மாதிரி என்ன ஃபீல் ஆகுது? இல்ல ஃபீல் ஆகுது. எல்லாம் ஃபேக் ரிவ்யூ தான் கொடுக்குறாங்க. நல்ல படம் சூப்பரா இருக்கு. ஓகே. இல்ல நெகட்டிவ்ஸ் நிறைய வந்து சரியா படத்தை எப்படி இருக்கு அப்படி இருக்கலாம் சொன்னாங்க. அது அவங்களுடைய தாட்ஸ். அது நம்ம ஜாலியா வரமா தளபதி பாக்குறோமா. ஓகே. ஃபுல்லா என்ஜாய் பண்ற தடவை என்ஜாய் நல்லா இருக்கு. படம் போறது தெரியல. 3 மணி நேரம் நல்லா ஸ்பீடா போகுது. ஓகே பார்க்கலாம். இளைய தளபதி ஆக்டிங் தான் பயங்கரமா பெஸ்டா இருக்கு. ஆமா. லாக்ல எங்கும் கிடையாது. டைம் போறது தெரியல. சூப்பரா இருக்கு. எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. த்ரிஷா மாஸ் டான்ஸ் அந்த மாதிரி படம் பயங்கரம். எஸ்கே வராரு. தலை வராருண்ணா. நான் தலை தெரியாது. தோனி நான் நம்ம தலை அஜித் இல்ல. ஆமா. மங்காத்தா பிஜிஎம்லாம் சூர்யா இன்ச்சு படம். சூர்யா இல்லண்ணா. எஸ்கே பயங்கரண்ணா.
யார் நான் சொன்னா தொண்டை போச்சு நான் கத்தி கத்தி அதெல்லாம் சும்மா நான் பொய் கதை படம் பயங்கரமா பிளாக் அண்ட் ஒயிட் பயங்கரம்னா தலைவா எல்லாரும் கூட தலைவா அப்படியே வந்து லைக்கா கிட்ட சொல்லி விடாமுயற்சி அப்டேட் பண்ண கூட சொல்லுங்க. ஏன்னா தலை பைக் ஓட்டின்னு இருக்காரு, அவரை கூட்டின்னு வந்து நடிக்க வைங்க. இல்ல இல்ல ப்ரோ, தீபாவளி ரிலீஸ்னாங்க, பொங்கலுக்கு தள்ளி வச்சிருக்காங்க, எப்போ வர போறாருன்னு தெரியல. எல்லாம் அவனோட எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு காத்து நிற்க தலைவா. ஃபர்ஸ்ட் வாரிஸ் நடிச்சாரு, அப்புறம் இது வந்து லியோ வந்தது, இப்ப இது வந்துச்சு. இப்ப எங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு என்னமோ இவர் வந்து அரசியலுக்கு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். அப்பதான் தலை வருவாருன்னு நினைக்கிறேன். அவரு தலை வந்து பேன்ஸ்கோஸ்லாம் நடிக்கல, அவர் ஏதோ நடிக்கிறாரு, உங்க வேலையை நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், அவர் ஒன்னும் குறை சொல்ல முடியாது. அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டிப்பா உண்மையா தலைவா, விடாமுயற்சி அப்டேட்டுக்கு நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். ஏன்னா தலை வந்து ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. எல்லாரோட ரசிகரோட எதிர்பார்ப்பே அதுவா தான் இருக்கும், தலையை வந்து ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தளபதி ரசிகர் என்ஜாய் பண்றதை பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு ஆசை வரும். பட் கண்டிப்பா வந்தா நாங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம். எப்போ வரும்னு எனக்கு வந்து இது இந்த தீபாவளி பொங்கல் வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா தலை தீபாவளி எப்பவுமே ஒரு மாசா இருக்கும். தலைக்கு பொங்கலும் நல்லா இருக்கும். ஏன்னா வீரம் படம்லாம் பொங்கல் தான் வந்தது, செம்மையா இருக்கும். இப்ப இது வர குட் பேட் தள்ளி போயிடுச்சு அப்படின்றாங்க. அதுதான் ப்ரோ எங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கு. இல்லைன்னா தலை வந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்துனே இருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும். இன்னும் இது ஃபர்ஸ்ட் லுக் அந்த மாதிரி தான் விட்டுட்டு இருக்காங்க. பட் அதுதான் கொஞ்சம் இதுவா இருக்கு. இதுல மங்காத்தா பிஜிஎம் வந்துச்சுல, அதெல்லாம் எப்படி ப்ரோ? அந்த இடம் ஆனா உண்மையா தலைவா, நான் ஒண்ணு சொல்றேன், எல்லாருமே சொல்லுவாங்க தளபதி வந்து இதே இந்த இடத்துல வேற யாரா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் வேணாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவருக்கு ஆப்பனண்டா அவர் இருக்கிறவரை இப்படி பண்றாருன்னா அப்போ அவருடைய பெருந்தன்மை தானே நமக்கு காமிக்குது. அதெல்லாம் பெரிய விஷயம், அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. பட் சிவகார்த்திகேயன் அவருக்கு வந்து நீங்க தான் அடுத்தது அப்படி இப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி, அதான் அவர் எப்படின்னா அரசியல் போகும்போது தன்னோட இடத்துக்கு இவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லாம சொல்றாரு. ஓகேங்களா? ட்ரோல் பண்ணாங்கல்ல, யுவன் சாங்ஸ் எல்லாம் ட்ரோல் பண்ணாங்க, அது எப்படி ப்ரோ வந்திருக்கு? அது பிடிக்கல தலைவா. அது செம்மையா பண்ணிருக்காரு. எப்பவுமே யுவனுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் எப்பவுமே இருக்காங்க, அது எப்பவுமே முடியாதுன்னு சொல்ல முடியாது. பட் பட்டையே கிளப்பிட்டாரு. அவர் எக்ஸ்ட்ரா பிட்டிங் சேர்த்து ரீமிக்ஸ் மாதிரி போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுற மாதிரி பண்ணிட்டாரு. சில பேர் பாட்டு வரதுக்கு முன்னாடி இந்த சாங் எப்படி ஆட போறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் அவனை பீட்லாம் ஏத்தி பயமா பண்ணிட்டாரு. தலைவா, நாயினா பொற தலைவா, மக்கள்னா குறைதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனால குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அவரு இன்ன வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவர் குறை சொல்லாத ஆளுங்களே கிடையாது. பட் அவருக்கு குறை சொல்றவங்களோட ஃபேன்ஸ் அதிகமாயிட்டே தான் போறாங்க. பட் இது எப்போ மக்கள் இது பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா தமிழரை பொறுத்தவரையும் அவங்க தான் சப்போர்ட் பண்ணணும். நம்ம தமிழ் மக்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன் இப்படி பண்றாங்க என்னன்னே தெரியல. ஒண்ணு மிஸ்டேக் சொல்லலாம், இந்த மாதிரி வந்து இதை மிஸ்டேக் இது வந்து இருக்கு, இதை வந்து திருத்திக்கோங்கன்னு சொல்லலாம். அதுன்னு குறை சொல்லிட்டே இருந்தா அவங்களுக்கே வெறுப்பாகும், என்னடா பண்றோம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது எப்படின்னா, தளபதி சொல்ற மாதிரி தான். அதெல்லாம் வந்து இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டே போயிட்டே இருக்கணும். அது மாதிரிதான். ஓகேங்களா? கடந்து போனோம்னு சொல்லுவாரு பாத்தீங்களா, அது மாதிரிதான்.